أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் யஸீத் பின் சாபித் அவர்கள் பதர் போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஆவார்கள். அன்னார் அன்சார் கோத்திரத்தின் ஹஸ்ரஜ் குடும்பத்தின் பனு மாலிக் பின் நஜ்ஜாரை சார்ந்தவர் ஆவார்கள். அன்னாரின் தந்தையின் பெயர் சாபித் பின் ஜஹாக் ஆகும். தாயாரின் பெயர் நவா பின் மாலிக் ஆகும். ஹஜ்ரத் யஸீத் அவர்கள் ஜயித் பின் சாபித் அவர்களின் மூத்த சகோதரர் ஆவார். அன்னாரது திருமணம் துபையா பின் சாபித் அவர்களுடன் நடைபெற்றது. அன்னார் பதர், உஹது ஆகிய இரண்டு போர்களிலும் கலந்து கொண்டதாக அறிவிப்பில் வருகிறது. அன்னாரது ஷஹாதத் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் யமாமா போரின் நாளன்று நிகழ்ந்தது. இன்னொரு அறிவிப்பிற்கேற்ப யமாமா போரின் போது அன்னாரின் மீது ஒரு அம்பு பட்டது. அதிலிருந்து திரும்பி வரும்போது அன்னாரது மரணம் நிகழ்ந்தது என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத் யஸீத் பின் சாபித் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த மக்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்தார்கள். அப்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்களும் எழுந்து நின்றார்கள். எதுவரை நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த ஜனாசா அவர்களை விட்டு கடந்து சென்றது. இதே சம்பவம் இன்னொரு அறிவிப்பில் மிக விளக்கமாக வந்துள்ளது. ஹஜ்ரத் யஸீத் பின் சாபித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்திருந்தார்கள். ஒரு ஜனாசா அப்போது அங்கு கொண்டு செல்லப்பட்டது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பார்த்தபோது உடனடியாக எழுந்து நின்றார்கள். அவ்வாறே அன்னாரது சஹாபாக்களும் விரைவாக எழுந்து நின்றார்கள். எப்போது வரை ஜனாசா கடந்து செல்லவில்லையோ அப்போது வரை நின்று கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ரத் யஸீத் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அன்னார் ஏதாவது ஒரு கஷ்டத்தினாலோ அல்லது இடம் இல்லாததினாலோ எழுந்து நின்றார்கள் என்று நான் கருதவில்லை. மாறாக ஒரு யூத ஆண் அல்லது பெண்ணின் ஜனாசாவாக அது இருந்தது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எழுந்து நின்றதற்கான காரணத்தையும் கூட கேட்கவில்லை. ஹஜ்ரத் யஸீத் பின் சாபித் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பும் உள்ளது. ஒரு நாள் அந்த மக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளியேறினார்கள். இந்த அறிவிப்பு நிசாயிலும் வந்துள்ளது. வரலாற்று நூல்களிலும் இந்த அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது. நான் இப்போது எடுத்து கூறுவது வேறொரு அறிவிப்பாகும். அந்த அறிவிப்பில் அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளியேறிய போது அன்னார் ஒரு புதிய கபரை பார்த்து இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், இது இந்த கோத்திரத்தை சார்ந்த பெண்மணியின் கபராகும் என்று பதிலளித்தனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். எனவே சஹாபாக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அந்த பெண் மதிய வேளையில் மரணமடைந்தாள். தாங்கள் அப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தீர்கள். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எழுப்ப விரும்பவில்லை என்று கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் தமக்கு பின்னால் சஃப்களை அமைத்தார்கள்.
மேலும் 4 தக்பீர்களை கூறினார்கள். அதாவது சஃபை அமைத்து 4 தக்பீர்களை கூறி ஜனாசா தொழ வைத்தார்கள். மேலும் அன்னார் கூறிகள், நான் உங்கள் மத்தியில் இருக்கின்ற வரை உங்களில் எவர் மரணம் அடைந்தாலும் அதை பற்றிய தகவலை எனக்கு கண்டிப்பாக வழங்குங்கள். ஏனென்றால் நான் செய்கின்ற துவா அவருக்கு ரஹ்மத்தாக அமையும். இதேபோன்று சுனன் அபுதாவூத், இப்னு மாஜாவிலும் இந்த அறிவிப்பு விரிவாக வந்துள்ளது. அதாவது ஹஜ்ரத் யஸீத் பின் சாபித் அவர்கள் கூறினார்கள், அதாவது அவர்கள் ஜெயித் அவர்களை விட மூத்தவராக இருந்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளியேறினோம். அன்னார் ஜன்னத்துல் பக்கியை அடைந்ததும் அங்கு ஒரு புதிய கபர் ஒன்று இருப்பதை பார்த்தார்கள். மேலும் அதை பற்றி அன்னார் கேட்டறிந்தார்கள். அதற்கு அன்னாரிடம் இது இந்த நபரது கபராகும் என்று கூறப்பட்டது. அறிவிப்பாளர் இருக்கின்றார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். மேலும் இது தொடர்பாக எனக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அம்மக்கள், தாங்கள் மதிய வேளையில் ஓய்வெடுத்திருந்தீர்கள், தாங்கள் நோன்பும் வைத்திருந்தீர்கள், எனவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு தெரியாத இத்தகைய செயலை நீங்கள் செய்ய வேண்டாம். அதாவது நான் ஒருபோதும் உங்களிடம் இவ்வாறு கூறவில்லையே. உங்களில் எவர் ஒருவர் மரணமடைந்தாலும் எப்போது வரை நான் உங்கள் மத்தியில் இருப்பேனோ என்னிடம் அது பற்றி கண்டிப்பாக தகவல் தாருங்கள். ஏனென்றால் எனது துவாவானது அவருக்கு ரஹ்மத்தாக அமையும் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு சென்றார்கள். நாங்கள் அன்னாருக்கு பின்னால் சஃபை அமைத்தோம். பிறகு 4 தக்பீர்களை கூறினார்கள். அபு ஹுரைரா அவர்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பு சஹீஹ் புகாரியிலும் இடம்பெற்றுள்ளது. அதாவது ஒரு கருப்பு நிற பெண்மணியின் கபரில் ஜனாசா தொழ வைப்பது தொடர்பான அறிவிப்பு அதில் இடம்பெற்றுள்ளது. அதாவது அந்த பெண் மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்யும் பணியை செய்து வந்தாள். அந்த பெண் மரணித்து விட்டால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நாட்களாக அந்த பெண்மணியை பார்க்க முடியாமல் இருந்தது. எனவே அந்த பெண் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டறிந்தார்கள். அதற்கு அம்மக்கள், அந்த பெண் மரணமடைந்து விட்டாள் என்று கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இதை பற்றிய தகவலை ஏன் தெரிவிக்கவில்லை என்று கூறினார்கள். பிறகு அந்த பெண்ணின் கபரை பற்றி அன்னார் கேட்டறிந்தார்கள். பிறகு அந்த பெண்ணின் கபருக்கு சென்று ஜனாசா தொழ வைத்தார்கள். சுனன் இப்னு மாஜாவின் விளக்க உரையான அஞ்சாசுல் ஹாஜாவின் ஆசிரியர் இவ்வாறு எழுதுகின்றார், ஒரு கருப்பு நிற பெண் இருந்தால் அவளின் பெயர் உம்மே மெஹஜன் என்று உம்மே பைஹகி கூறுகின்றார். மேலும் இப்னு மந்தா அவர்கள் அந்த பெண்ணின் பெயரை ஹர்கா என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட இருந்தார். ஆக ஹர்கா என்பது அந்த பெண்ணின் அசல் பெயராகவும் உம்மே மெஹஜன் அந்த பெண்ணின் சுட்டு பெயராக இருக்கலாம். அதாவது 2 பெயர்களும் சரியானதுதான். அடுத்து ஹஜ்ரத் மவுஸ் பின் அம்ர் பின் ஜமு என்ற ஒரு நபி தோழரை பற்றி எடுத்து கூறுவேன். அன்னார் அன்சார் கோத்திரத்தின் ஹஜ்ரஜ் குடும்பத்தின் ஹாஷிமை சார்ந்தவர். அன்னாரது தந்தையின் பெயர் அம்ர் பின் ஜமு ஆகும். தாயாரின் பெயர் ஹிந்த் பின்த் அமர் ஆகும். அன்னார் ஹஜ்ரத் மஆஸ் மற்றும் ஹஜ்ரத் ஹல்லாத் ஆகிய தமது 2 சகோதரர்களுடன் இணைந்து பதர் போரில் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமின்றி உஹது போரிலும் அன்னார் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மவுஸ் பின் அம்ர் அவர்களின் தந்தையான அம்ர் பின் ஜமு அவர்களை தான் அவர்களது மகன்கள் அவர்கள் கால் ஊனமுற்றவர்களாக இருந்ததினால் பதர் போரில் கலந்து கொள்ள விடவில்லை. இதை பற்றி நான் இதற்கு முன்பும் ஒரு முறை ஹுத்பாவில் எடுத்து கூறியுள்ளேன். சுருக்கமாக இப்போது எடுத்து கூறுகின்றேன். அதாவது உஹது போர் சந்தர்ப்பத்தில்
ஹஜரத் அமர் பின் ஜமு அவர்கள் தனது மகன்களிடம், பதர் போர் சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னை செல்ல விடவில்லை, ஆனால் இப்போது நான் உஹது போரில் கண்டிப்பாக கலந்து கொள்வேன், உங்களால் என்னை தடுக்க முடியாது என்று கூறினார்கள். அன்னாரது மகன்கள், உங்களது கால் சரியாக இல்லை, எனவே உங்கள் மீது செய்வது கடமையல்ல என்று கூறினார்கள். ஆனால் ஹஜரத் அமர் பின் ஜமு அவர்கள் அவர்களது பேச்சை கேட்காமல் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது மகன்கள் எனது கால்களில் உள்ள பிரச்சனைகளின் காரணமாக போரில் கலந்து கொள்வதிலிருந்து என்னை தடுக்கின்றார்கள், ஆனால் நான் உங்களுடன் போரில் கலந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை பொறுத்தவரை உங்களை அல்லாஹ் பலவீனராக உள்ளான், இதன் காரணமாக ஜிஹாத் உங்கள் மீது கடமை அல்ல என்று கூறினார்கள். ஆனால் இந்த நபித்தோழரிடம் காணப்பட்ட ஆர்வம் மற்றும் துடிப்பு ஆகியவற்றை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை அவருக்கு வழங்கினார்கள். ஹஜரத் அமர் பின் ஜமு அவர்கள் போருக்கான தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வே, எனக்கு ஷஹாதத்தை வழங்குவாயாக, என்னை தோல்வியுற்றவனாக எனது குடும்பத்தினரிடம் திருப்பி அனுப்பிவிடாதிருப்பாயாக என்று துவா செய்தவாறு வெளியேறினார்கள். பிறகு உண்மையில் அன்னாரது இந்த விருப்பம் நிறைவேறியது. மேலும் அவர்கள் உஹது மைதானத்தில் ஷஹீதானார்கள். அன்னாரது ஷஹாதத்திற்கு பிறகு அவர்களது மனைவி ஹஜரத் ஹிந்த் அவர்களையும், அதாவது அவர்களது கணவரையும், அவர்களது சகோதரரான அப்துல்லா பின் அமர் அவர்களையும் ஒரே பயண வாகனத்தில் அமர்த்தியவாறு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். மேலும் இருவரும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உயிர் எந்த இருப்பின் கையில் இருக்கின்றதோ அந்த இருப்பின் மீது ஆணையாக நான் சொர்க்கத்தில் ஹஜரத் அமர் பின் ஜமு அவர்கள் தமது ஊனமுற்ற கால்களுடன் நடந்து செல்வதை கண்டேன் என்று கூறினார்கள். அடுத்த சஹாபி ஹஜரத் பிஷர் பின் பரா பின் மஅரூர் ஆவார்கள். அன்னாரது குறிப்பை பற்றி எடுத்து கூறுவேன். அன்னார் அன்சார் கோத்திரத்தின் ஹஜ்ரஜ் குடும்பத்தின் பனு உபைத் பின் அதியை சார்ந்தவராவார். இன்னொரு கூற்றிற்கேற்ப அன்னார் பனு சலமாவை சார்ந்தவராவார் என்றும் வந்துள்ளது. 2 வெவ்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அன்னாரின் தந்தையின் பெயர் ஹஜ்ரத் பரா பின் மஅரூர் ஆகும். தாயாரின் பெயர் ஹுலைதா பின் கைஸ் ஆகும். அன்னாரது தந்தையான பரா பின் மஅரூர் அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட 12 உளவாளிகளில் ஒருவராவார். அன்னார் பனு சலமாவின் உளவாளியாக இருந்தார்கள். ஹஜரத் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் மரணம் அடைந்து விட்டார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்ததும் அவர்களது கபருக்கு சென்று 4 தக்பீர்களை இயதாக வருகின்றது. ஹஜரத் பிஷர் அவர்கள் தனது தந்தையுடன் 2வது பையத்தே உக்பாவில் கலந்து கொண்டார்கள். மேலும் அன்னார் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அம்பு எய்தும் வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் பிஷர் அவர்களுக்கும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஹஜரத் வாக்கித் பின் அப்துல்லா அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஹஜரத் பிஷர் அவர்கள் பதர், உஹது, அகல், ஹுதைபியா மற்றும் ஹைபர் போன்ற சந்தர்ப்பங்களில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பனு நஸ்லாவே. வேறு சில அறிவிப்புகளில் பனு சலமா என்றும் வந்துள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், உங்களது தலைவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஜத் பின் கைஸ் ஆவார் என்று கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரணத்திற்காக அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அவர் எங்களில் மிக பெரும் செல்வம் படைத்தவர் ஆவார், பணக்காரர் ஆவார், மிக பெரிய மனிதர் ஆவார், எனவே நாங்கள் அவரை தலைவராக ஆக்கிக் கொண்டோம். ஆனால் அவர் மிகவும் கருமித்தனம் கொண்டவராக இருக்கின்றார், இவரது இந்த செயல் எனக்கு பிடித்தமானதாக இல்லை என்று கூறினார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருமித்தனத்தை விட மிக பெரிய நோய் வேறு என்னதான் இருக்கின்றது? கஞ்சனாக இருப்பது மிக பெரிய நோயாகும். என அவர் உங்களது தலைவராக இருக்க முடியாது. மேலும்
இதை செவியுற்றதும் அவர்கள், எங்களது தலைவர் யார், தாங்களே கூறுங்களேன் என்று கூறினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிஷர் பின் மஅரூர் உங்களது தலைவராவார் என்று கூறினார்கள். அதாவது எந்த சஹாபியை பற்றி எடுத்து கூறப்பட்டு வருகின்றதோ அவர் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவரே உங்களது தலைவராவார். இன்னொரு அறிவிப்பில் இந்த சொற்கள் வந்துள்ளது. அதாவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது தலைவர் வெள்ளை நிறத்துடைய மெல்லிய முடியை உடைய பிஷர் பின் பரா பின் மஅரூர் ஆவார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் கபீசா பின்த் சைஃபா அவர்களை ஹஜ்ரத் பிஷர்கள் திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு ஆலியா என்ற ஒரு மகள் பிறந்தால். ஹஜ்ரத் கபீசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத்தும் செய்தார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்பு யூதர்கள் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினருக்கிடையே ஏற்படுகின்ற சண்டையின் போது அன்னாரின் பெயரின் மூலமாக தமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டி வந்தனர். ஒருவர் மற்றவருக்கு எதிராக சண்டையிடும் போது இந்த துவாவை செய்து வந்தனர். அதாவது எவரை பற்றிய முன்னறிவிப்பு உள்ளதோ, மேலும் எவர் வரவிருக்கின்றாரோ அவரின் பெயரால் எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடம் அவர்கள் துவா செய்து வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபு நாட்டிலிருந்தே தோன்றச் செய்த போது அந்த மக்களே அன்னாரை நிராகரித்தனர். மேலும் எந்த விஷயத்தை அவர்கள் கூறி வந்தார்களோ அதை மறுத்தனர். இந்த வழிமுறையை தான் மறுக்கக்கூடியவர்கள் எப்போதும் கையாளுகின்றனர். ஹஜ்ரத் முஆஸ் ஜபல் மற்றும் ஹஜ்ரத் பிஷர் பின் பரா மற்றும் தாவூத் பின் சலமா ஆகியோர் அவர்களிடம், யூதர்களின் கூட்டத்தினரே, அல்லாஹிற்கு அஞ்சுங்கள், மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வரவிருக்கின்ற முஹம்மது என்ற நபியின் பெயரால் வெற்றி தேடி வந்தீர்கள். அதாவது எங்களுக்கு எதிராக வெற்றியை வேண்டி இந்த துவாவை செய்து வந்தீர்கள். அதாவது முஹம்மது என்ற பெயருடைய ஒரு நபி தோன்றுவார், அவரின் பெயரை கொண்டு வெற்றிக்காக துவா செய்து வந்தீர்கள் என்று இவர்கள் கூறினர். ஹஜ்ரத் பிஷர் பின் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் இணை வைப்பவர்களை சார்ந்தவர்களாக இருந்தோம். அதற்கு நீங்கள் எங்களிடம் அந்த நபி தோன்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது, அவர் தோன்றுவார், மேலும் அவரது வருகை தொடர்பான அடையாளங்களை எங்களுக்கு எடுத்து கூறி வந்தீர்கள். ஆனால் இப்போது அவர் வந்துவிட்டார். எனவே இந்த நபியின் மீது நீங்கள் ஏன் ஈமான் கொள்வதில்லை என்று கேட்டார்கள். அப்போது ஒரு யூதனான பனு நசீர் கோத்திரத்தின் தலைவரான சலாம் பின் மஷ்கம் என்பவன் இவ்வாறு பதிலளித்தான். இவன் அந்த யூத கோத்திரத்தின் கருவூலங்களின் கண்காணிப்பாளனாகவும் இருந்தான். மேலும் ஜைனப் பின்த் ஹாரிஸ் என்ற பெண்மணியின் கணவராவார். அதாவது இந்த பெண்மணிதான் ஹைபர் போரில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமிசத்தில் விஷத்தை கலந்து கொடுத்தவளாவாள். எவ்வாறு இருப்பினும் அந்த யூதர் கூறினார், நாங்கள் அடையாளங்கண்டு கொள்கின்றவற்றை அந்த நபி எங்களிடத்தில் கொண்டு வரவில்லை. மேலும் நாங்கள் உங்களிடம் எடுத்து கூறிய அந்த நபி இவர் அல்ல. மேலும் அனைத்து அடையாளங்களும் பூர்த்தியாகவில்லை. எனவே நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் கூறினார். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும் வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரின். அதாவது அவர்களிடம் உள்ளதை, முன்னறிவிப்புகளை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது இதற்கு முன்னர் நிராகரிப்பவர்களின் மீது வெற்றியை வேண்டுபவர்களாய் அவர்கள் இருந்தும் ஏற்கனவே முன்னறிவிப்புகளை உண்மை என அவர்களுக்கு தெரிந்தவை அவரிடம் வந்தபோது அதனை அவர்கள் நிராகரித்து விட்டனர். எனவே அத்தகு நிராகரிப்பவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டு. ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உஹது போரின் நிலைமை மாறிய போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு அருகிருப்பதை கண்டேன். அப்போது அனைவரும் அச்சத்திற்குரிய நிலையில் இருந்தனர். மேலும் எங்கள் மீது தூக்கத்திற்குரிய நிலை ஏற்பட்டது. எத்தகைய நிலை என்றால் அது ஒரு மயக்கத்திற்குரிய நிலையை போன்றது இருந்தது. தூக்கம் மற்றும் மயக்கத்தின் நிலையின் காரணமாக எங்களது தலைகள் கீழே சாய்ந்திருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக மஅத்தா பின் கசீரின் ஓசை கனவில் எனக்கு கேட்பதை போல் இருந்தது. மேலும் கனவில் அவர்கள் என்னிடம்
எங்களுக்கு முடிவெடுப்பதற்கு அதிகாரம், எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஒருபோதும் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று கூறினார்கள். இவர் ஒரு அன்சாரி சஹாபி ஆவார். மேலும் உக்பாவிலும் பதர் மற்றும் உஹது போர்களிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கனவில் கண்ட அன்னாரது கூற்றை அப்படியே மனனம் செய்தேன். அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். சும்மன்ஸல அலைக்கும் மின் பஅதில் கம்மி அமனத்தன் நுஆசன் யக்ஷா தாயிஃபத்தம் மின்கும் வ தாயிஃபத்துன் கது அஹம்மத்துஹும் அன்ஃபுசுஹும் யலன்னூன பில்லாஹி கைரல் ஹக்கி லல் ஜாஹிலியா யகூலூன ஹல்லனா மின் அம்ரி மின் ஷை குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ். அதாவது, அவன் இந்த துக்கத்திற்கு பின் உங்களுக்கு மன அமைதியை, அதாவது தூக்கத்தை இறக்கினான். இது உங்களுள் ஒரு பிரிவினரை ஆட்கொண்டது. மற்றொரு பிரிவினர் தம்மை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தனர். இவர்கள் அல்லாஹுவை குறித்து அறிவீனமான யூகம் உண்மையற்ற எண்ணம் கொண்டிருந்தனர். இவ்விஷயத்தில் எங்களுக்கும் ஏதேனும் கூறுவதற்கு உண்டா என்று கூறி வந்தனர். தீர்மானங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்குரியது என்று நீர் கூறுவீராக. ஹஜ்ரத் கஅப் பின் அம்ர் அன்சாரி அவர்கள் கூறுகின்றார்கள், உஹது போரின் போது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எனது சமுதாயத்தைச் சேர்ந்த 14 நபர்களுடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். எங்களுக்கு ஒரு விதமான மயக்க நிலை ஏற்பட்டது. அது மிகவும் நிம்மதியான தருணமாக இருந்தது. போரின் நிலையிலும் அவர்களுக்கு மயக்கத்திற்குரிய நிலை ஏற்பட்டது. அந்த நிலையும் கூட நிம்மதியை தரக்கூடியதாக இருந்தது. குரட்டை சப்தத்தை வெளிப்படுத்தாத எந்த நபரும் இருக்கவில்லை. அதாவது அவர்களுக்கு தூக்கத்திற்குரிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சில நேரங்களில் எந்த அளவுக்கு ஆழமான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அவர்களிடம் இருந்தது என்றால், அவர் கூறுகின்றார், நான் பிஷர் பின் பரா அவர்களை பார்த்தேன். அவர்களது கைகளிலிருந்து வாள் நழுவி கீழே விழுந்து விட்டது. இருப்பினும் வாள் கீழே விழுந்ததற்கான எந்த உணர்வும் அவர்களிடம் இல்லாமல் இருந்தது. அந்த அளவிற்கு ஆழ்ந்த தூக்கத்தில் அவர்கள். எவ்வாறு இருப்பினும் இங்கு நஆஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான விளக்கத்தை ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீ அவர்கள் மிகவும் விரிவாக வழங்கியுள்ளார்கள். இதற்கு பல பொருட்கள் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் சுருக்கமாக இதன் பொருள் இவ்வாறு அமையும். அதாவது, துக்கத்திற்கு பிறகு உங்களுக்கு இப்படிப்பட்ட மன அமைதி ஏற்படும் என்றால் அதை தூக்கம் என்றும் கூறலாம். அல்லது எத்தகைய மயக்க நிலை இருக்கும் என்றால் அது மன அமைதி நிறைந்ததாக இருக்கலாம் என்றும் பொருள் கொள்ளலாம். அது மட்டுமின்றி எத்தகைய மன அமைதியின் நிலை ஏற்படும் என்றால் அது தூக்கிற்கான தாக்கத்தை தன்னகத்தே கொண்டிருக்கும். ஆக இந்த சொல்லிற்கு இதுதான் பொருளாகும். தூக்கம் என்பது தற்காலிகமாக தலை கீழே விழக்கூடியவற்றிற்கும் சொல்லப்படும். தற்காலிகமாக தூங்குவது, அத்தகைய நிலை அவர்களிடம் ஏற்படுவது. ஆனால் இங்கு நஊஸ் என்பது எத்தகைய நிலையை குறிக்கும் என்றால் அது தூக்கம் மற்றும் விழித்திருத்தல் ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையையே குறிக்கும். தூங்குவதற்கு எத்தகைய ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது என்றால் அப்போது அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கின்றது. மேலும் அந்த நிம்மதியின் நிலை தொடர்ந்தால் அதுவே தூக்கமாக மாறிவிடுகிறது. இந்த நிலையில் மனிதன் நடந்து சென்றால், அவன் விழ நேரிட்டால் அவன் விழமாட்டான். அவனுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்றது. அதனால் எந்த நிலையில் இருந்தேன் என்பதை அவன் உணர்ந்து கொள்கின்றான். ஆனால் தூக்கம் வந்துவிட்டால் பிறகு தனது உறுப்புகளின் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் இருப்பதில்லை. எவ்வாறு இருப்பினும் பிஷர் அவர்களுக்கு அந்த நிலையில் இத்தகைய தூக்கம் வந்திருக்கலாம். ஆனால் போருக்கான சூழ்நிலை இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒரு மன அமைதியின் நிலை ஏற்பட்டது. எனவேதான் அவர்களது கைகளிலிருந்து வாள் கீழே விழுந்து விட்டது. எவ்வாறு இருப்பினும் இது எத்தகைய நிலையாக இருக்கின்றது என்றால் அப்போது மனிதனுக்கு உடனே அதனை உணர்வு ஏற்பட்டு விட்டால், அதாவது நான் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்ல இருக்கின்றேன் என்ற உணர்வு ஏற்பட்டால் பிறகு அவன் கீழே விழுந்து விடாமல் கண் விழித்து விடுகின்றான். எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு எத்தகைய ஒரு நிம்மதிக்கான நிலையை வழங்கினேன் என்றால் அது தூக்கத்திற்கு ஒப்பானதாகும். ஆனால் அது ஆழ்ந்த தூக்கத்தை போன்று கிடையாது.
அதாவது உங்களது உறுப்புகள் மீதே உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் இருப்பது போன்ற நிலை அல்ல, மாறாக அது உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியதாக இருந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது புகாரியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது உஹது போர் நாளன்று எங்களை தூக்கம் ஆட்கொண்டது. ஹஜ்ரத் தல்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், எனது வாள் கையிலிருந்து விழுந்த போது நான் அதை பிடித்துக் கொண்டேன். ஆக இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், அது எத்தகைய தூக்கத்தின் நிலையாக இருந்ததென்றால், கைகளிலிருந்து கீழே பொருட்கள் விழுந்தோ அல்லது நாங்கள் நடந்து சென்று கீழே விழுந்தது போன்றோ அது இல்ல, மாறாக மன அமைதிக்கான ஒரு நிலையாக அது இருந்தது. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட அளவு நாங்கள் எங்களது உடல் உறுப்புகளின் மீது அதிகாரம் செலுத்தும் வகையில்தான் நாங்கள் இருந்தோம். விழ முற்பட்ட போதும் கூட நாங்கள் அந்த வாளை பிடித்துக் கொண்டோம். திருமிதி அபுவாபு தப்சீரில் ஹஜ்ரத் அபு தல்ஹா அவர்களிடமிருந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. உஹது போர் நாளன்று தலையை தூக்கி பார்த்தபோது ஒவ்வொரு நபரும் தமது கேடயத்திற்கு பின்னால் குனிந்திருந்தார். சோர்வின் காரணமாக நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சஹாபாக்கள் இந்த இலும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அவர்களுக்கு மன அமைதிக்கான நிம்மதி கிடைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நிலைமையானது சோர்வடைந்துள்ள ஒரு வீரரின் மீது ஏற்படுகின்ற நிலையை போன்று இருக்கவில்லை. மாறாக அதற்கு 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதற்கு இவ்வாறு விளக்கம் எழுதுகின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த இந்த அனைத்து போர் வீரர்கள் மீதும் எதிரிகளுக்கு எதிராக போரில் மும்முரமாக செயல்பட்டவர்கள் மீது திடீரென வானத்திலிருந்து ஒன்று இறங்கியது. மேலும் அந்த நிலையானது அவர்களை மூடியது, அதாவது அவர்களை ஆட்கொண்டது. மேலும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மன அமைதி அவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்தது. தமது உறுப்புகளை வலுவதற்கும் அதை புதுப்பிப்பதற்கும் தூங்குவதற்கும் அவர்களிடம் நேரம் இருக்கவில்லை. இத்தகைய நிலையில் இத்தகைய சோர்வடைந்த நிலை இருக்குமென்றால் அப்படிப்பட்ட நிலை மனிதனுக்கு ஏற்படத்தான் செய்யும். எவ்வாறு இருப்பினும் முழு சமுதாயமும் ஒரே நேரத்தில் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகியது என்றால், அப்போது போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எதிரிகளிடமிருந்து கடுமையான அபாய நிலை இருந்தது. இருப்பினும் எந்த அபாயமும் ஏற்படாதது ஒரு அற்புதமே ஆகும். இது தற்செயலாக நடைபெற்ற ஒன்றல்ல, இது அற்புதமாகும். இது அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு குறிப்பான மன அமைதியின் நிலை அந்த நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு யூத பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய விஷம் கலந்த ஆட்டின் மாமிசத்தை ஹஜ்ரத் பிஷர் அவர்களும் உண்டார். ஹஜ்ரத் பிஷர் அவர்கள் ஒரு துண்டை முழுங்கியதும் அங்கிருந்து எழுவதற்கு முன்பே அவர்களது நிறம் மாறியது. இதன் வேதனையின் காரணமாக 1 வருடம் வரை இந்த நிலை அன்னாரிடம் இருந்தது. எதுவரை என்றால், ஒருவரது உதவி இல்லாமல் அன்னாரால் திரும்பி கூட படுக்க முடியாது. இந்த நிலையிலேயே அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். மேலும் இவ்வாறும் கூறப்படுகின்றது, அதாவது அவர்கள் தமது இடத்தை விட்டு செல்வதற்குள் விஷம் அதிகமாக இருந்ததினால் அதை உண்டதன் காரணமாக அன்னாரது மரணம் நிகழ்ந்தது. ஹஜ்ரத் பிஷர் அவர்கள் மரணமடைந்த போது அன்னாரது தாயாருக்கு அதனால் மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஷரின் மரணம் பனு சலமாவை அழித்து விடுமா? மரணித்தவர்கள் ஒரு மற்றவரை அடையாளம் கண்டு கொள்வார்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் செய்த செயலின் காரணமாக அவர்கள் அழிந்து போவார்கள். மேலும் பிஷருக்கு சலாத்தை எட்ட வைக்க முடியுமா என்றும் அவரது தாயார் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், பிஷரின் தாய், எனது உயிர் எந்த இருப்பின் கையில் இருக்கின்றதோ அந்த இருப்பின் மீது ஆணையாக, எவ்வாறு பறவைகள் மரத்தில் அமர்ந்தவாறு ஒன்று மற்றொன்றை அடையாளம் கண்டு கொள்கின்றதோ அதே போன்றுதான் சொர்க்கவாசிகளும் ஒருவர் மற்றவர் அடையாளம் கண்டு கொள்வர் என்று கூறினார்கள். அதாவது மரணம் அடைந்தவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள், அவர்கள் மூலமாக சலாத்தை அனுப்பலாம் என்று அன்னார் கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் இந்த சொற்கள் வந்துள்ளது, அதாவது பனு சல்மாவின் கோத்திரத்தில் எவர் வஃபாத்தாலும் ஹஜ்ரத் பிஷர் அவர்களின் தாயார் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விஷயத்தை செவியுற்ற பிறகு அந்த இறந்த நபரிடம் சென்று, இந்த நபரே, உம்மீது சாந்தி உண்டாவதாக என்று கூறுவார்கள். அதற்கு அவரும் உம்மீதும் என்று பதில் அளிப்பார். பிறகு அவரது தாயார், பிஷருக்கு எனது சலாத்தை எட்ட வையுங்கள் என்று கூறுவார்கள். ஆக இவ்வாறு பனு சலமாவில் எவர் மரணித்தாலும் ஹஜ்ரத் பிஷர் அவர்களின் தாயார்
அவரிடம் சென்று பிஷருக்கு சலாத்தை எட்ட வையுங்கள் என்று கூறுவார்கள். அதாவது அவர்கள் கூறியதன் பொருள் என்னவென்றால், பிஷரின் மரணத்தின் மூலமாக எனக்கு மிகவும் துக்கம் ஏற்பட்டுள்ளது, எனவே பிஷருக்கு சலாத்தை எட்ட வைக்க முடியுமா என்பதே ஆகும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆம் என்று கூறியதும், அவரது தாயார் மரணித்த ஒவ்வொருவர் மூலமாகவும் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் எனது சலாத்தை எட்ட வையுங்கள் என்ற தூது செய்தியை வழங்குவார்கள். ஒரு அறிவிப்பிற்கேற்ப ஹஜ்ரத் பிஷர் அவர்களின் தங்கை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண நேரமாக இருந்தது. அந்த நோயற்ற நிலையில் அன்னார் இருந்தார்கள். அந்த கடைசி காலகட்டத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமது சகோதரருடன் நான் ஹைபர் மைதானத்தில் சாப்பிட்ட அந்த துண்டின் காரணமாக எனது நரம்புகள் வெட்டப்பட்டிருப்பதை போன்று நாடுகின்றேன். இந்த சம்பவத்தை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு யூத பெண் சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விலங்கின் எந்த பகுதியின் மாமிசம் மிகவும் பிரியமானது என்று கேட்டார். அதற்கு சஹாபாக்கள், அன்னாருக்கு ஆட்டின் தொடைப்பகுதியில் உள்ள மாமிசம் மிகவும் விருப்பமானது என்று கூறினார்கள். எனவே அந்த பெண் ஆட்டை அறுத்து அதன் மாமிசத்தில் விஷத்தை கலந்தால், குறிப்பாக எந்த பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக பிடித்திருந்ததோ அதில் அதிகமாக விஷத்தை தடவினாள். பிறகு சூரியன் மறைந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரத்தின் தொழுகையை தொழுதுவிட்டு தமது கூடாரத்தை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்த போது தமது கூடாரத்திற்கு அருகில் ஒரு பெண் அமர்ந்திருப்பதைக் கண்டு, இங்கு என்ன வேலை என்று கேட்டார்கள். அதற்கு அவள், அபு காசிமே, நான் உங்களுக்கு அன்பளிப்பு கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினாள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் இருந்த சஹாபியிடம், இவள் தருகின்ற பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் சாப்பிட ஆரம்பித்த போது பொரித்த அந்த கறியும் வைக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு துண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். அன்னாரது சஹாபியான ஹஜ்ரத் பிஷர் அவர்களும் ஒரு துண்டை சாப்பிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் வரலாற்று நூல்களில் ஹஜ்ரத் பிஷர் பின் பரா அவர்களின் பெயர் சில இடத்தில் பஷீர் பின் பரா என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத் முஸ்லிமோது அவர்களும் பஷீர் பின் பரா என்றே இங்கு எழுதியுள்ளார்கள். எனவே அப்போது மற்ற சஹாபாக்களும் மாமிசத்தை உண்பதற்காக முற்பட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாப்பிடாதீர்கள், ஏனென்றால் மாமிசத்தில் விஷம் இருப்பதாக எனக்கு இந்த கை தெரிவித்தது என்று கூறினார்கள். அதாவது அன்னாருக்கு இல்ஹாம் இறங்கியது என்பது இதன் பொருள் அல்ல, மாறாக இது அரபு மொழியின் சொல் வழக்கு ஆகும். அதாவது இந்த மாமிசத்தை சாப்பிட்ட போது இதில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்தது என்று அன்னார் கூறினார்கள். இது பொருளாகும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது கைகள் பேசின. இதன் பொருள் என்னவென்றால், அந்த மாமிசத்தை உண்டபோது எனது கைக்கு அது பற்றி தெரிய வந்தது என்பதே ஆகும். ஏனென்றால் அடுத்த வாக்கியம் இதை விளக்குகின்றது. ஹஜ்ரத் அவர்கள் இதன் விளக்கத்தில் கூறுகின்றார்கள், திருக்குரானில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் காலகட்டத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஒரு சுவரை பற்றி வருகின்றது. அதாவது அது இடிந்து விழ விரும்பியது என்று வந்துள்ளது. இதன் பொருள் அது விழுவதற்கான அடையாளம் வெளிப்பட்டு விட்டது என்பதாகும். ஆக இந்த இடத்தில் இதன் பொருளும் இவ்வாறே அமையும். இது சொல் வழக்கில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் வழக்காகும். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், எனவே பிஷர் பின் பரா அவர்கள் கூறினார்கள், எந்த இறைவன் உங்களுக்கு கண்ணியத்தை வழங்கினானோ அவன் மீது நான் ஆணையிட்டு கூறுகின்றேன், அதாவது இந்த மாமிச துண்டில் விஷம் இருப்பது எனக்கும் தெரிய வந்தது. நான் இதை எரிய வேண்டும் என எனது உள்ளம் விரும்பியது. ஆனால் நான் அவ்வாறு செய்தால் உங்களது இயல்பின் மீது அது தாக்கத்தை ஏற்படுத்தி விடலாம், மேலும் உங்களது உணவும் வீணாகிவிடும் என நான் எண்ணினேன். எனவே நீங்கள் இந்த துண்டை உண்டதும் நானும் அதை உண்டேன். ஆனால் எனது உள்ளத்தில் இதில் விஷம் இருப்பதாக சந்தேகம் இருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துண்டை முழுங்கக்கூடாது என்று எனது உள்ளம் நாடியது. எனவே இதன் காரணமாக சிறிது நேரத்தில் பஷீர் அவர்களின் உடல் மிகவும் மோசமானது. இன்னும் சொல்வதென்றால், சில அறிவிப்புகளில் அன்னார் ஹைபர் சந்தர்ப்பத்திலேயே மரணித்து விட்டார்கள் என்று வந்துள்ளது. இன்னும் சில அறிவிப்புகளில் இதற்கு பிறகு சிறிது காலம் நோயிற்றிருந்ததாகவும் அதற்கு பிறகு மரணம் அடைந்ததாகவும் வந்துள்ளது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் சில மாமிசத்தை அவளுடைய, அதாவது அந்த பெண்மணியின் நாய்க்கு முன்பாக போட்டார்கள். எனவே அது உண்டதனால் மரணித்து விட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து, இந்த ஆட்டின் மாமிசத்தில் விஷத்தை கலந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவள், உங்களுக்கு இதை அறிவித்துக் கொடுத்தது யார் என்று கேட்டால், அப்போது அந்த கரங்களில் அந்த ஆட்டின் மாமிசம் இருந்தது.
எனவே அன்னார் இந்த கைதான் அறிவித்து கொடுத்தது என கூறினார்கள். எனவே அந்த பெண் அன்னார் மீது ரகசியம் வெளிப்பட்டு விட்டது என்று புரிந்து கொண்டால், மேலும் விஷம் கலந்திருப்பதை ஒப்புக்கொண்டாள். இதற்கு பிறகு அந்த பெண்ணிடம் இந்த விருப்பமற்ற செயலை செய்ய உம்மை எந்த விஷயம் தூண்டியது என்று கேட்டார்கள். அதற்கு அவள், எனது சமுதாயத்துடன் உங்களது சண்டை நடந்தது, எனது உறவினர்கள் அந்த சண்டையில் கொல்லப்பட்டார்கள், எனவே எனது உள்ளத்தில் உங்களுக்கு விஷம் கொடுக்க வேண்டும். அந்த செயல் மனித திட்டமாக இருப்பின் இவரிடமிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும். ஆனால் இவர் உண்மை நபியாக இருப்பார் என்றால் இறைவனை இவர்களை பாதுகாப்பான் என்ற எண்ணமும் வந்தது என்று அந்த பெண்மணி கூறினாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியின் பேச்சை ஏற்று அவளை மன்னித்தார்கள். இதற்கான தண்டனை கொலை செய்வதே ஆகும். இருப்பினும் அன்னார் அந்த தண்டனையை அந்த பெண்மணிக்கு வழங்கவில்லை. இந்த சம்பவத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தம்மை கொலை செய்ய வந்தவர்களையும் தம்மை சார்ந்தவர்களை கொலை செய்ய வந்தவர்களையும் மன்னித்தார்கள் என்பது தெரிய வருகிறது. மேலும் உண்மையில் எவர் ஒருவர் உயிருடன் இருப்பது வருங்காலத்தில் மிகப்பெரிய குழப்பத்திற்கு காரணமாக அமையுமோ அவருக்கு அப்போதே அன்னார் தண்டனை வழங்கி விடுவார்கள். எவ்வாறு இருப்பினும் இது பொதுவான ஒரு கருத்தாகும். சில எதிரிகள் குற்றம் சுமத்துகின்றனர். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் இந்த விஷத்தை உண்டதனால் தான் ஏற்பட்டது என்று கூறுகின்றனர். சில வரலாற்று நூல்கள் இதை பற்றி விவாதித்துள்ளன. சில வரலாற்று ஆசிரியர்களும் இதன் காரணமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹாதத்திற்கான அந்தஸ்தை வழங்குவதற்கு இந்த அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகி விடுகின்றனர். அந்த அறிவிப்புகளில் இவ்வாறு வந்துள்ளது, அதாவது இந்த விஷயத்தின் காரணமாக அன்னாருக்கு மரணம் நிகழ்ந்தது. ஆனால் உண்மையில் இது சரியான விஷயம் அல்ல. நமது ரிசர்ச் செல் சார்பாகவும் எனக்கு இது தொடர்பான ஒரு குறிப்பை அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். அதனையும் நான் இங்கு எடுத்து கூறிவிடுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், வரலாறு அல்லது வாழ்க்கை வரலாறு ஆகிய எதுவாக இருந்தாலும் அல்லது ஹதீஸ் நூலாக இருந்தாலும் ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டதாகும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் ஒருபோதும் இந்த விஷத்தின் தாக்கத்தினால் ஒருபோதும் நிகழவில்லை. எவர் இவ்வாறு கூறுவாரோ அவருக்கு முதலில் அனைத்து அறிவிப்புகளின் மீதும் அறிவு இல்லை அல்லது அவர் தவறிழைக்கின்றார் என்பதே அதன் பொருளாகும். உண்மை விஷயம் என்னவென்றால், விஷம் கொடுக்கப்பட்ட சம்பவம் ஹைபர் போரின் போது நடைபெற்றதாகும். அது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் இறுதியில் அல்லது 7ஆம் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த சம்பவமாகும். இதற்கு பிறகு ஏறக்குறைய 4 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருந்தார்கள், ஆரோக்கியமான வாழ்க்கையை கழித்தார்கள். முன்னர் போருக்கு சென்றதை போன்று இப்போதும் சென்று வந்தார்கள். இறை வணக்கம் மற்றும் இதர பணிகளிலும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் அன்னார் அதை செய்து வந்தார்கள். ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு காய்ச்சல், தலைவலி ஏற்படுவது, மேலும் அதற்கு பிறகு அன்னாருக்கு மரணம் நிகழ்வது ஆகியவற்றின் மூலமாக ஏறக்குறைய 4 வருடங்களுக்கு பிறகு அதற்கான தாக்கம், அதாவது விஷத்திற்கான தாக்கம் அன்னாரிடம் ஏற்படு என்பதை எந்த அறிவாளியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உண்மை என்னவென்றால், புகாரி மற்றும் இதர சில நூல்களில் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது. அதன் மொழியாக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக தான் இந்த தவறான கருத்து வெளியிடப்படுகின்றது. அதாவது இந்த விஷத்தின் தாக்கத்திலேயே அன்னாரது மரணம் நிகழ்ந்தது என்று கூறப்படுகின்றது. ஆனால் அது சரியல்ல. புகாரியில் இடம்பெற்றுள்ள அந்த ஹதீஸின் மொழியாக்கத்தை நான் படித்து விடுகின்றேன். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் நோயிற்றிருந்த போது இவ்வாறு கூறினார்கள், ஆயிஷாவே, நான் ஹைபரில் உண்ட உணவின் தாக்கமானது எனக்கு எப்போதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போது கூட அந்த விஷமானது எனது நரம்பை துண்டிப்பதை போன்று நான் உணர்கின்றேன் என்று அன்னார் கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலமாகவே முஸ்லிம் விரிவுரையாளர்களும் ஹதீஸ் வல்லுநர்களும் இந்த துன்பத்தின் காரணமாகவே அன்னாரது மரணம் நிகழ்ந்தது என்று கூறியுள்ளார்கள். மேலும் இதனை முன்னால் வைத்தவாறு இவ்வாறு விளக்கியுள்ளார்கள், அதாவது இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஹீத் அந்தஸ்தை வழங்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் சிலரது பார்வையில் இந்த அறிவிப்புகள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் அன்னாருக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு துன்பத்தை பற்றிய குறிப்பே உள்ளது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றால், சில நேரங்களில் உடல் ரீதியான துன்பம் அல்லது காயம் அல்லது நோய் சில நேரங்களில் குறிப்பான சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு காரணமாக அது வெளிப்பட்டு விடத்தான் செய்கின்றது. ஹைபரின் போது எந்த விஷத்தை மற்றும் மாமிசத்தை அன்னார் உண்டார்களோ அது தொடர்பாக அறிவிப்பின் விளக்கத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால் அது இவ்வாறு வருகின்றது.
அதாவது விஷம் கலந்த மாமிசத்தை அன்னார் வாயில் போட்டு விட்டார்கள், ஆனால் விழுங்கலை. அன்னார் விழுங்கினார்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் அன்னாரது ஆரோக்கியமான வாழ்க்கையானது அன்னாரது மரணத்திற்கான காரணம் விஷம் உண்டதனால் ஏற்பட்டது என்பது ஒருபோதும் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நோயின் காரணமாக, வயிற்றில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அது அதிகமானது. இது நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம்தான். சில நேரங்களில் அன்னாரது உடலில் உட்புறமாக காயங்களும் ஏற்பட்டன. மேலும் சில நேரங்களில் சாப்பிடும் போது அதை பற்றிய உணர்வும் அன்னாரிடம் ஏற்பட்டு இருந்தது. ஹதீஸ் நூல்களில் இது தொடர்பான விரிவான விளக்கம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இதுவும் இடம்பெற்றுள்ளது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்தது. அன்னார் தமது சஹாபாக்களை உணவு உண்பதிலிருந்து தடுத்தார்கள். எனவே விஷத்தை கலந்த அந்த பெண்ணை அழைத்து விசாரித்தார்கள். எனவே அந்த பெண்ணும், நீங்கள் இறைவன்புறமிருந்து உண்மை நபி என்றால் பிறகு நீங்கள் தப்பித்து விடுவீர்கள், இல்லை என்றால் உங்களிடமிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்றே. ஏனென்றால் அந்த யூத பெண்மணி அன்னார் இந்த விஷத்திலிருந்து தப்பித்ததற்கான அறிவிப்பை செய்கின்றார். இந்த கொடிய விஷத்தை உண்ட பிறகும் அன்னார் காப்பாற்றப்பட்டார்கள் என்று அந்த பெண்மணி கூறுகின்றாள். இன்னும் சொல்வதென்றால் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான குறிப்பும் இடம்பெற்றுள்ளது. எதுவாயினும் சரி, அந்த யூத பெண்மணி அன்னார் இந்த விஷத்தினால் மரணமடைந்தார் என்று ஏற்கவில்லை. மேலும் இதனை ஒரு அற்புதமாக அந்த பெண்மணி குறிப்பிடுகின்றாள். ஆக அவளின் விஷத்தினால் தான் அன்னாரது மரணம் நிகழ்ந்தது என்று கூறுவது ஒருபோதும் சரியானது கிடையாது. இதை பற்றி மேலும் எஞ்சியவற்றை அடுத்து நான் எடுத்துக் கூறுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போது நான் 2 மர்ஹூம்களை பற்றி எடுத்துக் கூறுவேன். அவர்களது ஜனாசா காயிப் தொழுகையை ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் தொழ வைப்பேன். முதலாவது ஜனாசா இதற்குரிய நசீர் அகமது சாஹிப் அவர்களுடையதாகும். அன்னார் ராஜன்பூரை சார்ந்த மதிப்பிற்குரிய அலி முகமது சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். 21 நவம்பர் 2019 அன்று தமது 63வது வயதில் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமின் குடும்பத்தில் அன்னாரது பாட்டனாரான முகமது தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அன்னார் ஃபிரோஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மல்சியான் என்ற ஊரில் வசிக்கக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் தனது மூத்த சகோதரரான மதிப்பிற்குரிய இலாஹி பக் சாஹிப் அவர்கள் 1907ஆம் ஆண்டு கடிதத்தின் மூலமாக பையத் செய்தார்கள். பிறகு 1908ஆம் ஆண்டு காதியான் ஜல்சாவிற்கு சென்றார்கள். அங்கு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கரங்களில் பையத் செய்யும் நர்பாகியத்தை பெற்றார்கள். மர்ஹூம் நசீர் சாஹிப் அவர்கள் ராஜன்பூரில் மாவட்ட துணை அமீராகவும் நாயிப் ஜயீம் அன்சாருல்லாவாகவும் மற்றும் சதர் ஆகிய தொண்டுகளை ஆற்றியுள்ளார்கள். ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக பேணக்கூடியவர். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்து வந்தார்கள். வீட்டில் உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் மருமகன் மருமகள் அனைவருக்கும் குறித்த நேரத்தில் தொழுவதற்கு நினைவூட்டி வருவார்கள். ஃபஜர் நேரத்தில் முழு வீட்டையும் சுற்றி வருவார்கள். அனைவரையும் ஃபஜர் தொழுகைக்காக எழுப்புவார்கள். திருக்குரானை தாமும் ஓதி வந்தார்கள். மேலும் மக்களிடமும் தமது உறவினர்களிடமும் குழந்தைகளிடமும் இது முறையாக ஓதி வருமாறு வருவார்கள். அதாவது வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை தாமும் படித்து தமது பிள்ளைகள், உறவினர்கள், சகோதரர்கள் ஆகியோரிடமும் படிப்பதன் பக்கமும் கவனமூட்டினார்கள். அதே போன்று குத்பாவை முறையாக எம்டிஏவில் கேட்பார்கள். வீட்டில் உள்ள அனைவரும் குத்பாவை கேட்டார்களா இல்லையா என்பதையும் உறுதி செய்து கொள்வார்கள். கடுமையான எதிர்ப்புக்கு பிறகும் கூட தப்லீகிற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் கை நழுவ விட மாட்டார்கள். வீட்டில் உள்ளவர்கள் கவனமூட்டினாலும் அன்னார் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரை பற்றிய தூது செய்தியை நான் கொண்டு சேர்க்கவில்லை என்று நான் அல்லாஹிற்கு எந்த முகத்தை காண்பிப்பேன் என்று பதில் கூறுவார்கள். அன்னார் மூசியாவார்கள். தமக்கு பின்னால் மனைவி மட்டுமின்றி ஒரு மகனையும் 3 மகன்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். அன்னாரது ஒரு மகன் காலித் அஹமது சாஹிப் முரபி ஆவார். இன்றைய நாட்களில் மேற்கு ஆப்பிரிக்காவில் தொண்டாற்றுகின்றார்கள். செயல்களத்தில் அவர்கள் பணி செய்து வருவதால் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக, கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களது சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களது நன்மையை தொடரச் செய்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. 2 ஜனாசா சேகுபுராவை சார்ந்த தற்போது கனடாவில் வசித்து வருகின்ற மியா அல்லாதத்தா சாஹிப் அவர்களின் மகனாகிய மதிப்பிற்குரிய அத்தாவுல் கரீம் முபஷிர் சாஹிப் அவர்களுடையதாகும். 13 நவம்பர் அன்று தனது 75வது வயதில் அன்னாரது மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமின் குடும்பத்தில் அன்னாரது தந்தை மதிப்பிற்குரிய மியா அல்லாதத்தா சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. 1934ஆம் ஆண்டு ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கரங்களில் பையத் செய்தார்கள். அஹ்மதியான பிறகு தமது முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை போன்று கழித்தார்கள்.
எப்போதும் தப்லீக் செய்து வந்தார்கள். அதிக குடும்பங்களை அஹ்மதியாக ஆக்கியுள்ளார்கள். மேலும் தமது முழு வாழ்நாளையும் வக்ஃபின் ஆன்மாவோடு ஜமாத்திற்காக தொண்டாற்றியுள்ளார்கள். ஜமாத்தின் பல்வேறு பொறுப்புகளை ஆற்றியுள்ளார்கள். 2007 ஆண்டு கனடாவிற்கு குடிபெயர்ந்தார்கள். அங்குள்ள ஜமாத்தில் செக்ரட்டரி இஷாத்தாக தொண்டாற்றும் நற்பாகியத்தை பெற்றார்கள். பிறகு அவர்களுக்கு நுரையீரலில் ஏற்பட்ட நோயின் காரணமாக நிரந்தரமாக ஆக்சிஜன் பொருத்தப்பட்டிருந்தது. அவர்களுக்கு எப்போது வரை ஆரோக்கியம் இருந்ததோ அதுவரை வீல் சேரில் அமர்ந்தவாறு தொடர்ச்சியாக பள்ளிவாசலுக்கு வருகை தருவார்கள். நோயை மிகவும் தைரியத்துடன் எதிர்கொண்டார்கள். ஒருபோதும் எவ்வித முறையீடும் அவர்கள் செய்தது கிடையாது. ஜமாத் அமைப்பு மற்றும் ஹிலாஃபத்துடன் களப்பற்ற மற்றும் பற்றுணர்வு மிக்க தொடர்பை வைத்திருந்தார்கள். அன்பின் தொடர்பு இருந்தது. மிகவும் புத்தி கூர்மை உடையவர், சிறந்த வழிகாட்டி ஆவார், தூய்மையான உள்ளம் படைத்தவர் ஆவார். அன்னாரது குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் என்னுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஒவ்வொருவருடனும் களப்பற்ற முறையிலும் பயனளிக்கும் வகையிலும் பழகக்கூடியவராக இருந்தார். ஒருபோதும் எவரை பற்றியும் புகார் கூறியது கிடையாது. ஒவ்வொருவருடனும் அன்பின் தொடர்பு இருந்தது. மர்ஹூம் மூசி அவர்கள் குடும்பத்தில் மனைவி மட்டுமின்றி 2 மகள்கள் மற்றும் 2 மகன்கள். அன்னாரது மகன் அத்தாவுல் மன்னான் தாஹிர் சாஹிப் அவர்கள் முரபி அவர்கள் இன்றைய நாட்களில் சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் அலுவலகத்தில் நாயிப் நாஜிராக உள்ளார்கள். அங்கு தொண்டாற்றி வருகின்றார்கள். ஒரு பேரன் ஜாசிப் அகமது ஜாமியா அஹ்மதியா கனடாவில் படித்து வருகின்றார். அன்னார் ஜமாத் கவிஞராக திகழ்ந்தார்கள். அப்துல் கரீம் குதுசி அன்னாரது மூத்த சகோதரர் ஆவார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக, அவர்களது பிள்ளைகளுக்கும் அவர்களது நன்மையை தொடரச் செய்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.